ஹலோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கான ஒரு முக்கியமான ஆழமான அலசல். இப்ப தகவல் பெருக்கெடுத்து ஓடுற இந்த காலத்துல மிக முக்கியமான ஒரு செய்திய உங்களுக்காக சுருக்கி ஆழமா அலச போறோம். ம். முதல்ல நீங்க ஒரு விஷயத்த கற்பனை செஞ்சு பாருங்க. சமூகத்துல ரொம்ப மரியாதைக்குரிய ஒருத்தர், அதாவது ஒரு நீதிபதி உங்க வீட்டுக்குள்ள வராரு. சரி. நீங்க அவர முழுமையா நம்புறீங்க. உங்க குறைகளை எல்லாம் அவர்கிட்ட மனசு விட்டு பகிர்ந்துக்கிறீங்க. ஆனா அவர் கையில இருக்கிற நீதி தேவதையோட தராசுக்கு பதிலா ஒரு ரகசிய கேமரா இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஆமா. அந்த நீதிமன்றமே உங்கள மிரட்டி பணம் பறிக்கிற ஒரு இருண்ட வலையா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அது ஒரு மோசமான கனவு மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. தன்னை ஒரு நீதிபதின்னு சொல்லிட்டு பெண்களை ஏமாத்துனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு. ரகசிய வீடியோ எடுத்து மிரட்டி லட்சக்கணக்குல பணம் பறிச்ச அதிர்ச்சி சம்பவம் ஒன்னு பெங்களூர்ல நடந்திருக்கு. அங்க போலீஸ் ஒருத்தர அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. ஆமா, இது ஒரு முக்கியமான கேஸ். மே 2, 2026 அன்னிக்கு தமிழ் ஒன் இண்டியா வெளியிட்ட ஒரு செய்தி அறிக்கைய ஆதாரமா வச்சுதான் இன்னைக்கு நாம இந்த முழு விஷயத்தையும் பேச போறோம். உண்மையாவே இந்த வழக்க நாம மேலோட்டமா பார்த்தோம்னா இது ஏதோ ஒரு சாதாரண மோசடி போலதான் உங்களுக்கு தோணும். ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, மனிதர்களோட மனசோட, அதாவது முக்கியமா தனிமையில் இருக்கிற பெண்களோட உணர்வுகளோட எப்படி ஒருத்த மிக நுட்பமா விளையாடி இருக்கான் அப்படிங்கறத நம்ம உற்று நோக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். குற்றவாளிகள் இப்போலாம் ஒரே ராத்திரியில பணத்தை திருடிட்டு ஓடுறது கிடையாது. அவங்க ரொம்ப நேர்த்தியான ஒரு லாங் கான் அப்படின்னு சொல்ற நீண்ட கால திட்டத்தோடு தான் செயல்படுறாங்க. சரி, இது கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இப்ப ஒருத்தர் நான் நீதிபதின்னு சொன்னா அதை எப்படி நம்ப வைக்கிறாரு? அதான் சொல்றேனே, அவங்க விவாகரத்து பெற்றவங்க இல்லனா கணவனை பிரிஞ்சு தனிமையில வாழ்ற பெண்களை தான் முக்கியமா குறிவைக்கிறாங்க. தங்களுக்கு கோடிக்கணக்குல சொத்து இருக்கு, பெரிய பதவியில இருக்கும்னு பொய் சொல்றாங்க. ஓகே. ஆரம்பத்துல நிறைய பணம் செலவு பண்ணி அவங்க நம்பிக்கையை சம்பாதிக்கிறாங்க. இது ஒரு சிலந்தி தனக்கான இரைய சுத்தி ஒரு பாதுகாப்பான வலை மாதிரி ஒன்ன பின்றது போல இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம், நான் இங்கே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. அவர் நிறைய பணம் செலவு பண்ணிருக்காரு, பெரிய பதவியில இருக்கேன்னு சொல்லிருக்காரு. அப்ப அந்த பெண்கள் பணத்துக்கும் அந்த பகட்டான வாழ்க்கைக்கும் ஆசைப்பட்டுதான் ஏமாந்திருக்காங்க. இதை ஏன் நாம உணர்வு பூர்வமான பலவீனம் அப்படின்னு சொல்லணும்? இதுல அந்த பெண்களோட பேராசைக்கே எந்த பங்குமே இல்லையா? நீங்க கேக்குறது ரொம்பவே நியாயமான கேள்விதான். வெளியிருந்து பார்க்குற யாருக்குன்னு அப்படிதான் தோணும். ஆனா உளவியல் ரீதியா இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, மோசடிக்காரன் ஆரம்பத்துல பணத்தை வாரி இறைக்கிறது அந்த பெண்ணை விலைக்கு வாங்குறதுக்காக கிடையாது. அப்போ வேற எதுக்கு? அவங்களோட தற்காப்பு அரங்களுக்கு உடைக்கிறதுக்காக தான். இதை சரியா சொல்லணும்னா அந்த கிரேக்க இதிகாசத்துல வர்ற ட்ராஜன் ஹார்ஸ் மாதிரி. ஓ, அந்த மரக்குதிரை கதை சொல்றீங்களா? ஆமா, அதேதான். வெளியிருந்து பார்க்கும்போது அதை ஒரு அழகான விலை உயர்ந்த பரிசு பொருள் மாதிரி தெரியும். அதை நம்பி கோட்டைக்குள்ள கொண்டு போன பிறகுதான் அந்த மரக்குதிரைக்குள்ள இருந்த எதிரிகள் கோட்டையை தகர்ப்பாங்க. வா, நல்ல உதாரணம். இந்த வழக்கிலையும் அதேதான் இருந்திருக்கு. இந்த மோசடிக்காரர்கள் பணத்தை ஒரு தூண்டிலா பயன்படுத்துறது தங்களை ஒரு அதிகாரமிக்க பாதுகாப்பான மனிதரா காட்டிக்கொள்ளதான். அதாவது ஒரு சேஃப் ஜோன் மாதிரி உருவாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. விவாகரத்தை பெற்ற இல்லனா தனிமையில வாழும் பெண்களுக்கு சமூகத்தோட விமர்சனங்கள்ல இருந்து தங்களை பாதுகாத்துக்க ஒரு பலமான ஆதரவு தேவைப்படுது இல்லையா? ஆமா, அது உண்மைதான். ஒரு நீதிபதி, ஒரு கோடீஸ்வரன் தன்னிடம் இவ்வளோ அக்கறை காட்டுறாரு அப்படிங்கிற எண்ணம் அந்த பெண்களுக்கு ஒரு போலி பாதுகாப்பு உணர்வை உருவாக்குது. அந்த ட்ராஜன் ஹார்ஸ் உள்ள நுழைஞ்ச பிறகு அது உணர்வு பூர்வமான பிணைப்பா மாறிடுது. அந்த ட்ராஜன் குதிரை உதாரணம் நிஜமாவே சிந்திக்க வைக்குது. ஆக பணம் அப்படிங்கிறது அந்த வலையோட ஒரு சிறு பகுதி மட்டுமே. ஆனா உண்மையான தூண்டில் அந்த பாதுகாப்பு உணர்வு தான். 100% உண்மை. இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இப்போ நாம பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்த அந்த 43 வயது பெண்ணோட கேஸ பாப்போம். சரி, சொல்லுமா. அவங்க சினிமால ஒரு ஒப்பனை கலைஞரா, அதாவது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா வேலை செஞ்சுட்டு வராங்க. குடும்ப பிரச்சனை காரணமா கணவனை பிரிஞ்சு மகனோட தனியா வாழ்ந்துட்டு வராங்க. 2021ல சந்திரே கவுடா அப்படிங்கிற ஒருத்தரோட இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. தன்னை ஒரு நீதிபதின்னு சொல்லிக்கிட்ட அந்த சந்திரே கவுடா அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறதா வாக்குறுதி கொடுத்து நெருக்கமா பழகிருக்கான். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா இங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடு? திறந்திரமா இருந்தாலும் சொந்த காலில நின்னாலும் உணர்வு பூர்வமான ஒரு வெற்றிடம் இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி மோசடிகளுக்கு இரையாகிறாங்கன்னு பாருங்க. அதோட சினிமாவுல மத்தவங்களுக்கு மேக்கப் போட்டு அவங்க உண்மையான முகத்தை மறைச்சி வேறொரு தோற்றத்தை கொடுக்கிற ஒரு கலைஞரையே இவன் தான் போலி அடையாளத்தால இத்தனை வருஷம் ஏமாத்திருக்கான்.
ஆமா, அதுதான் மிகப்பெரிய ஐரணி. எப்படி ஒருத்தரால பல வருஷமா தன்னை ஒரு நீதிபதின்னு நம்ப வைக்க முடியும்? திரைப்படங்கள்ல காட்டுற மாதிரி ஒரு போலி ஐடி கார்டை காட்டிட்டு உடனே தப்பிச்சு போக முடியாது இல்லையா? இது அன்றாட வாழ்க்கையாச்சே. அதுதான் அவனோட தந்திரம். அவன் தன்னோட பேச்சுல, உடல் மொழியில, சட்ட நுணுக்கங்களை சாதாரணமா பேசுறதுலன்னு எல்லாத்துலயும் ஒரு நீதிபதி போலவே நடிச்சிருக்கான். ஓ, மைண்ட் கேம் ப்ளே பண்ணிருக்கான். ஆமா, சமூகத்துல ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறவர் எப்படி நடந்துக்குவாரோ அதே அதிகார தோரணை தான் அவன் அந்த பொண்ணுகிட்ட காட்டியிருக்கான். அதாவது ஒரு பொய்ய உண்மைன்னு நம்ப வைக்க அவன் அந்த பொய்யாகவே வாழ்ந்திருக்கான். கரெக்ட். நீதிபதிகளுக்கு இருக்கிற வேலைப்பழு, நீதிமன்ற விடுமுறைகள், யார் கூட போன்ல பேசுறான் என அனைத்தையும் ரொம்ப நுட்பமா திட்டமிட்டு இந்த நாடகத்தை அரங்கேற்றியிருக்கான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு அதிகார தோரணைய நம்பித்தான் அந்த பெண் அவனை தனது வீட்டுக்குள்ளேயே அனுமதிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வர்ற கட்டம்தான் இதை ஒரு சாதாரண மோசடி வழக்கிலிருந்து ஒரு திகில் படமா மாத்துது. என்ன நடந்தது? அந்த பெண்ணோட வீட்டுக்கு அடிக்கடி வந்து போன சந்திரகவுடா அவங்க கூட சம்மதத்தோட நெருக்கமா இருந்த நேரங்களை அந்த பெண்ணுக்கு தெரியாமலேயே ரகசியமா வீடியோ எடுத்திருக்கான். இது ரொம்ப கொடூரமான விஷயம். ஆமா. அப்புறம் அந்த வீடியோவை வெளியிடுவலாம் மிரட்டி அவங்க கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை பறிச்சிருக்கான். தொடர்ந்து மிரட்டியும் வந்திருக்கான். எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. என்ன புரியல? ஒருத்தர் தங்களோட சொந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம எப்படி இன்னொருத்தரால ரகசியமா வீடியோ எடுக்க முடியுது? நாம் உலகத்துல ரொம்ப பாதுகாப்பா நினைக்கிற இடமே நம்ம வீடுதான். அந்த வீடே நமக்கு எதிரா நம்ம மிரட்டும் கருவியா மாறுறது எவ்ளோ பயங்கரமானது. அதான் சொல்றேனே, இன்றைய டிஜிட்டல் காலத்து குற்றங்களோட மிகப்பெரிய அச்சுறுத்தலே இதுதான். தொழில்நுட்பம் வளர வளர மனிதர்களோட அந்தரங்கமும் சுருங்கிடுச்சு. ரகசிய கேமராக்கள் அப்படிங்கிறது இப்ப நாம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய சாதனங்கள் கிடையாது. ஒரு சாதாரண செல்போனை ரொம்ப சாதாரணமா ஒரு மேஜை மேல சாய்ச்சு வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதை ரெக்கார்ட் மோட்ல போட்டு விட முடியும். ஓ, அந்த அளவுக்கு ரொம்ப கேஷுவலா பண்ணிட முடியும்னு சொல்றீங்க? ஆமா, குற்றவாளிகள் இப்ப கத்தியையோ துப்பாக்கியோ காட்டி மிரட்டுறதில்ல, ரகசிய வீடியோக்களை தான் தங்களோட முதன்மை ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இது வெறும் பண மோசடி மட்டும் கிடையாது, இது எக்ஸ்டார்ஷன், அதாவது மிரட்டி பணம் பறிக்கிற குற்றம் இல்லையா? கண்டிப்பா. இங்க நாம கவனிக்க வேண்டியது அந்த தொழில்நுட்பத்தை விட அவனோட கொடூரமான மனநிலையை தான். உறவுல சம்மதத்தோடு ஈடுபடும்போது எதிர்காலத்துல தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க அதை ஒரு ஆயுதமா பதிவு செஞ்சுக்கிறான். அந்த எக்ஸ்டார்ஷன் பத்தி தான் நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஒரு முறை 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிட போறது இல்லையே. ஆமா, அது ஒரு தொடர் கதை மாதிரி தான். அந்த வீடியோ அவனோட கைகள்ல இருக்கிற வரைக்கும் அந்த பெண் அவனோட வாழ்நாள் அடிமையா மாறிடுறாங்க. திரும்ப திரும்ப மிரட்டி பணம் கேட்பான். அந்த பெண்ணோட சொந்த வீடே அவங்களுக்கு ஒரு சிறைச்சாலையா மாறியிருக்கு. உறுதியா அந்த பயம்தான் குற்றவாளிகளோட மூலதனம். பிரைவேட் கண்டென்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படிப்பட்ட கொடிய ஆயுதமா மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். தங்களோட அந்தரங்கம் வெளியில தெரிஞ்சிட்டா சமூகம் தங்களை எப்படி பார்க்கும், தங்களோட குடும்பத்தோட மானம் என்னாகும் அப்படிங்கிற பயத்துல தான் நிறைய பெண்கள் போலீஸ்கிட்ட போகவே தயங்குறாங்க. அந்த தயக்கத்தை தான் மோசடிக்காரர்கள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த வழக்குல பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் இன்னும் இருக்கு. அத கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன ட்விஸ்ட் அது? தொடர்ந்து வந்த மிரட்டல்களால ஒரு கட்டத்துல விரக்தி அடைஞ்ச அந்த பெண் சந்தேகம் தாங்க முடியாம ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சந்திரகவுடாவோட செல்போனை எடுத்து பார்த்திருக்காங்க. ஓகே. அவரோட போன்ல என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? வேறு பல பெண்களோட அவன் ஆபாசமா வீடியோ கால்ல பேசின ரெக்கார்டிங்ஸ் இருந்திருக்கு. அப்போ நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, வேறு விக்டிம்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அந்த போன் தான் விடை சொல்லிருக்கு. பல பெண்களோட ஆபாச வீடியோக்கள், புகைப்படங்கள் எல்லாம் அதுல இருந்திருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த மாதிரி குற்றவாளிகள் எப்படி இவ்ளோ தைரியமா பலரே ஒரே நேரத்துல ஏமாற்ற முடியுது? அதுதான் எனக்கும் புரியல. இவ்ளோ பெரிய நெட்வொர்க் மாதிரி எப்படி செயல்படுறாங்க? அந்த தைரியம் எங்கிருந்து வருது தெரியுமா? அந்த பெண் புகார் அளிச்ச பிறகு போலீஸ் சந்திரகவுடாவை கைது செஞ்சு விசாரிச்ச போது வெளிவந்த உண்மை இது. என்ன உண்மை? அவன் நீதிபதியே கிடையாது அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, அவனோட உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா? அவன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழுவுல உறுப்பினரா இருந்தவன். ஒரு நிமிஷம், என்னது? மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழுவா? இத எப்படி சரிக்கிறதுனே எனக்கு தெரியல. அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? ஆனா அதுதான் நிஜம். நீங்க சற்று சிந்திச்சு பாருங்க. சமூகத்தோட மிகவும் விளிம்பு நிலையில இருக்கிற பாதுகாப்பற்ற குழந்தைகளை காக்க வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு அது. ஆமா, ரொம்ப சென்சிட்டிவான டிபார்ட்மெண்ட் அது.
அரசாங்கமும் சமூகமும் எந்த நபரை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துச்சோ அதே நபர் அந்த பதவியின் மூலம் கிடைச்ச தொடர்புகளையும் அதிகார தோரணையும் பயன்படுத்தி தன்னை ஒரு நீதிபதின்னு போலியா உயர்த்திக்கிட்டு பெண்களை வேட்டையாடி இருக்கான். இது ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துது. இதுதான் ஃபேக் ஸ்டேட்டஸ் ஸ்கேம்ஸ், அதாவது போலி அந்தஸ்தை காட்டி ஏமாத்துற குற்றங்களோட உச்சகட்டம். சமூகத்துல ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிறவர் அதை தன்னோட குற்றச் செயல்களுக்கான ஒரு கவசமா பயன்படுத்துறது எவ்வளவு கொடூரமானதுன்னு இது காட்டுது. இத பத்தி சிந்திக்கும் போது நாம ஏன் ஒரு மனிதனோட குணத்தை விட அவர் காட்டுற விசிட்டிங் கார்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுகிறது. கரெக்டான பாயிண்ட். ஒரு மனிதன் நான் ஒரு பெரிய பதவியில இருக்கேன்னு சொன்னோன்னே அவன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு எழுதப்படாத சட்டம் நம்ம மனசுல எப்படி பதிஞ்சது? அதிகாரம் கொண்ட பதவிகள்ல இருக்கிறவங்க தப்பு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையை தான் இவங்க முதலீடா பயன்படுத்துறாங்களா? 100% நீங்க சொல்றது சரி. அது நாம காலமா பழகி வந்த ஒரு சமூக மனநிலை. அதிகாரத்தில் இருக்கிறவங்க, உயர்ந்த பதவிகள்ல இருக்கிறவங்க தார்மீக ரீதியாவும் உயர்ந்தவர்களா தான் இருப்பாங்கன்னு ஒரு தவறான நம்பிக்கை நம்மகிட்ட விதைக்கப்பட்டிருக்கு. ஆமா, அதிகாரத்தை கேள்வி கேட்கறது அவமரியாதைன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. மோசடிக்காரர்கள் இதையே தங்களோட மூலதனமா ஆக்குறாங்க. ஒரு சாதாரண நபர் ஒரு பெண்ணுகிட்ட பழகி இருந்தா அந்த பெண்ணேத்தனையோ கேள்விகளை கேட்டிருப்பாங்க. அவனோட பின்னணிய கண்டிப்பா ஆராய்ந்திருப்பாங்க. ஆனா நான் ஒரு நீதிபதின்னு சொல்ற அந்த ஒற்றை வார்த்தை அந்த பெண்ணோட தர்க்க ரீதியான சிந்தனையை முழுமையா முடக்கிடுச்சு. அவனை கேள்வி கேட்டா அது ஒரு பெரிய அதிகார அமைப்பை கேள்வி கேட்கறது போலாயிடுமோ அப்படிங்கிற பயமும் இதுக்கு ஒரு காரணம். ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த டீப் டைவ் மூலமா இந்த செய்தியை நாம அலசிட்டோம். ஆனா இத வெறும் செய்தியா படிச்சுட்டு கடந்து செல்வது ரொம்ப எளிது. ஆமா. இது உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு உணர்த்தும் பாடம் என்ன? இந்த ட்ராப்ல விழாம இருக்க நீங்க என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. குறிப்பா எல்லாமே டிஜிட்டல் மயமாகிவிட்ட இந்த சோஷியல் மீடியா காலத்துல ஒருத்தரோட உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பெரும் சவாலா இருக்கே. இது ஒரு சவால் தான், ஆனா சாத்தியமில்லாதது கிடையாது. முதல்ல நாம ஒரு சமூகமா மாற வேண்டிய கட்டாயம் இருக்கு. என்ன மாறணும்னு சொல்றீங்க? இப்படிப்பட்ட சம்பவங்கள் செய்திகள்ல வரும்போது நாம உடனடியே என்ன சொல்றோம்? அந்த பெண் ஏன் தனியா இருந்தா, ஏன் அவனை நம்பினா, ஏன் அவனை வீட்டுக்குள்ள அனுமதிச்சான்னு பாதிக்கப்பட்ட பொண்ணு மேலேயே பழிய போடுறோம். ஆமா, விக்டிம் பிளேமிங் பண்றோம். இந்த விக்டிம் பிளேமிங் கலாச்சாரத்தை நாம வேரோடு பிடுங்கி எறியணும். குற்றம் செஞ்சது அந்த நபர் தான். அடுத்து வெரிஃபிகேஷன் கல்ச்சர், அதாவது அடையாளத்தை உறுதி செய்யும் கலாச்சாரம். அது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஒருத்தர் தன்னை நீதிபதின்னோ ஐஏஎஸ் அதிகாரின்னோ அல்லது எந்த பெரிய பதவியில இருக்கிறதா கூறினாலும் அவரை பற்றிய பின்புலத்தை தீர விசாரிக்கிறது அவமானம் கிடையாது. அது நம்மளோட உரிமை. ஆமா, அது உங்க உரிமை. அது இன்றைய காலத்தோட கட்டாயம், உங்க பாதுகாப்புக்கான அரண். அது எந்த ஒரு உண்மையான அதிகாரியும் நீங்க அவங்களோட அடையாளத்தை உறுதி செய்ய நினைச்சா கோபப்பட மாட்டாங்க. சரியா சொன்னீங்க. மோசடிக்காரர்கள் மட்டுமே அது தங்களுக்கு நேர்ந்த அவமானமா சித்தரிச்சு உங்களை மிரட்டுவாங்க. அது மிக முக்கியமான ஒரு அளவுகோல். தங்களை கேள்வி கேட்கும்போது கோவப்படுறவங்கள நாம சந்தேகிக்கணும். மேலும் இந்த பிரச்சனையில நாம அந்த பெண்ணோட தைரியத்தை நிச்சயம் பாராட்டி ஆகணும். ஆமா, அவங்க ரொம்ப தைரியமா செயல்பட்டிருக்காங்க. தன்னிடம் இருந்த அந்தரங்க வீடியோவை வச்சு அவன் மிரட்டிய போது பயந்து போய் வாழ்நாள் முழுவதும் அவன்கிட்ட அடிமையா இல்லாம இது எங்க போய் முடிஞ்சாலும் சரின்னு காவல் நிலையத்துல புகார் அளிக்க முடிவு செஞ்சாங்களே, அந்த தைரியம்தான் இன்னைக்கு அந்த மோசடிக்காரனை சிறைக்கு அனுப்பியிருக்கு. பல சமயங்கள்ல அந்த பயமும் மௌனமும் தான் குற்றவாளிகளோட மிகப்பெரிய பலமா இருக்கு இல்லையா? ஆமா, அந்த மௌனத்தை தகர்ப்பதுதான் முதல் வெற்றி. இந்த வழக்குல நாம பார்த்தது ஒரு முழுமையான சுழற்சி. தனிமையால ஏற்படுற ஒரு உணர்வுபூர்வமான வெற்றிடம், அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தும் மோசடி கும்பல், அவங்க உருவாக்குற ஒரு போலி பிம்பம், பிறகு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்தரங்கத்தை ஆயுதமாக்குறது. இது அத்தனையே நமக்கு சொல்றது ஒன்னதான், உணர்வுபூர்வமான பிணைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு விழிப்புணர்வும் முக்கியம். நீங்க யார உங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறீங்க, யார உங்க வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கிறீங்க அப்படிங்கறதுல ஒரு தெளிவான எல்லைக்கோடு இருக்கணும். நாம இன்னைக்கு அலசின அனைத்து விஷயங்களையும் சுருக்கமா பார்த்தா இது வெறும் ஒரு மோசடி வழக்கு மட்டும் கிடையாது. ஆமா, இது நம்ம சமூகத்தோட உளவியல், தனிமை மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை எப்படி ஒருவருக்கு எதிலா பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை மணி. யாராக இருந்தாலும் சரி, போலி அடையாளங்களை நம்பி ஏமாறுறத தவிர்க்க உண்மை அடையாளத்தை சரி பார்ப்பது இன்னைக்கு பாதுகாப்போட முதல் படி. கண்மூடித்தனமான நம்பிக்கை எப்போதுமே ஒரு பெரிய விலையை கேட்கும் அப்படிங்கறத நாம ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ளணும். நமது விழிப்புணர்வு மட்டுமே நமக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு. இறுதியா உங்ககிட்ட ஒரு சிந்தனைய முன் வச்சு இந்த ஆழமான அலசலை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க.
நாம ஆரம்பத்துல அந்த நீதிபதி அப்படிங்கிற வார்த்தைய பத்தி பேசணும் அல்லவா? ஆ, நமது சமூகத்துல பதவி மற்றும் அந்தஸ்து மேல நமக்கு இருக்கிற கண்மூடித்தனமான மரியாதையை தான் குற்றவாளிகள் தங்களோட மிகப்பெரிய முதலீடா பயன்படுத்துறாங்களா? அதிகாரம் மிக்க பதவிகள்ல இருக்கிறதா சொல்றவங்கள கண்டா அவங்களோட செயல்களை, அவங்களோட அடையாளத்தை கேள்வி கேட்கவே நாம ஏன் தயங்குறோம்? அந்த தயக்கம் தான் இது போன்ற மோசடிகளுக்கு முதல் காரணமா? சற்று சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.